அனைவருக்கும் இனிய வணக்கம். காக்கிச்சட்டை அணிவதையே கனவாக கொண்டு உழைத்து கொண்டிருக்கூடிய மாணவர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். இப்பொழுது நம்ம இயற்பியல் என்ற தலைப்பில் மைய நோக்கு விசையை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம மைய விலக்கு விசையை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்க பாருங்க, நியூட்டன் இயக்க விதிகளை பயன்படுத்தும் பொழுது ஓகேங்களா 3 விதி சொல்லியிருப்பார். எந்த விசைக்கும் எதிர்விசை உண்டு. 3வது விதி, எந்த ஒரு பொருள் நேர்கோட்டில் செல்கின்ற பொழுது ஏன் இடைவெளி ஏற்பட்டால் அதனை வேகம் மாறுபடும். முதல் விதி, அதை பற்றிலாம் பார்த்தோம். சரிங்களா, அப்போ நியூட்டனுடைய இயக்க விதிகளை பயன்படுத்தும் பொழுது அதன் சுற்றி உள்ள எந்த பொருளும் ஒதுக்க முடியாத விசைகள் சிலவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த விசை போலி விசை அல்லது நிலைமை விசை என்று அழைக்கப்படுகிறது. நல்லாப்பா கேளுங்க, இந்த இயக்க விதிகள், இந்த 3 விதிகள் அல்லாத வேறு எதையானும் விசைகள் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் போலி விசைகள் அல்லது நிலைமை விசைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே கேட்ட வினாக்கள் முன்னாடி. ஓகேங்களா, மைய விலக்கு விசை போலி விசை என்றும் அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான்பா, வேறு ஒன்றும் இல்லை. எந்த விசைக்கும் இந்த நியூட்டனுடைய விசைக்கு உட்படாமல் இருந்துச்சுன்னு கேட்டால் அதுக்கு பேர் மைய விலக்கு விசை அப்படின்னு பொருள். சரிங்களா, அதெல்லாம் பாருங்கள், கிரீம், பிரிப்பான் மற்றும் மைய விலக்கு விசை போன்றவற்றை மைய விலக்கு விசையின் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா, கிரீமு, ஓகேங்களா, இந்த பிரிப்பான் என்று சொல்லக்கூடிய பொருள், இதெல்லாம் மைய விலக்கு விசை எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, அடுத்து திசையினுடைய திருப்புத்திறன், அதனுடைய திருப்புத்திறனை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பொருளின் மீது விசையினுடைய சுழற்சியினுடைய விளைவு. ஓகே, ஒரு பொருள் அதை நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அதனுடைய சுழற்சியினுடைய விளைவுக்கு பேர் தான் என்னது, திருப்புத்திறன்னு சொல்கிறோம். சுழற்சியானது விசையின் திருப்புத்திறன் அடிப்படையாக விவரிக்கப்படுகிறது. ஓகேங்களா, ஒரு பொருளினுடைய முழு எடை செயல்படும் புள்ளியோ பொருளினுடைய ஈர்ப்பு மையமோ எனப்படும். ஓகேங்களா, ஒரு பொருள் முழு எடையுடன் செயல்படும் புள்ளியே அந்த பொருளினுடைய ஈர்ப்பு மையம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு கையில் பெரிய ஒரு நூலை கட்டிட்டு ஒரு கல்லை சுற்றணும் அப்படின்னா மைய நோக்கு விசையில் இருந்தால் செயல்படுகிறது. அதுக்கு பேர் தான் அது, அந்த பொருளுக்கு பேர் தான் ஈர்ப்பு மையம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு பொருளின் எடை ஈர்ப்பு மையத்தின் வழியே கீழ்நோக்கி செயல்படுகிறது. உண்மைதானப்பா, இப்படி வச்சுட்டு சுற்றுறோம் அப்படின்னா கீழ்நோக்கி மட்டும்தான் செயல்படுகிறது. ஓகேங்களா, அதை தான் சொல்ல வராது. சரிங்களா, அடுத்து பாருங்கள், சமநிலையை பற்றி பிசிக்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள். ஒரு பொருளின் மீது செயல்படும் அனைத்து விசைகளும் தொகுபயன் சுழியாக இருந்தால் அந்த பொருளின் மீது சமநிலையாக இருக்கும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ஒரு ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை இயக்க நிலையிலையோ அல்லது இயக்க நிலையில் இருந்த பொருளை ஓய்வு நிலையோ மாற்றுவதற்கு இந்த சுழியை பயன்படுத்தும். ஓகேங்களா, அதனுடைய விசை எல்லா மதிப்பும் நம்ம சுழியாக இருந்தால் அது ஓய்வு நிலையில் இருக்க பேர் சமநிலைன்னு பேர். ஓகேங்களா, இதுக்கு நிலையான சமநிலை ஒரு பகுதி உண்டு. ஒரு சமநிலையில் இருந்து சிறிதளவு இடைப்பெயர்ச்சி ஏற்பட்டால் அந்த ஒரு பொருள் பழைய நிலைமையை மீண்டும் பெறும் தன்மையை பெற்றிருந்தால் அதுக்கு பேர் சமநிலை இருக்கக்கூடிய, அந்த சமநிலை இருக்கக்கூடிய நிலையான சமநிலை என்று சொல்லுவோம். ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை, நிலையான சமநிலை ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு கார் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இயக்கத்துலேருந்து ஓய்வுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, சரியான இடத்துல நிறுத்தாத கொஞ்சமாக நிறுத்திட்டு திருப்பி வந்துட்டால் ஒரே நிலை நிற்கும். அதுக்கு பேர் தான் என்னது, ஓய்வு நிலை. ஒன்றும் இல்லை, இப்போ கீரில் நிற்கிற வண்டியை கீரை விட்டு எடுத்து விட்டோம் அப்படின்னா அது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுவதற்கு வழி உண்டு. கீரில் போட்டு நிறுத்தினா சமமான என்னது நிலையான சமநிலை என்று சொல்வார்கள். அடுத்து பாருங்கள், நிலையற்ற சமநிலை. ஓகேங்களா, சமநிலையிலிருந்து சிறிதளவு இடைப்பெயர்ச்சி ஏற்பட்டால் ஒரு பொருள் இடைப்பெயர்ச்சி திசையில் நகர்ந்து மீண்டும் பழைய நிலையை அடையாமல் இருந்தால் அதுக்கு பேர் நிலையற்ற சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு பொருள் ஓய்வு நிலை இருக்குது, அதை இயக்க பொருளை மாற்றிட்டா அது பழைய நிலைக்கு திருப்பி வரல, அது இயங்கிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்டால் அதுக்கு பேர் என்னதுமா, நிலையற்ற சமநிலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நடு சமநிலை என்பதற்கு வார்த்தைக்கு பாருங்கள். நடு சமநிலை, அதாவது சிறிதளவு இடப்பெயர்ச்சி ஏற்பட்டால் ஒரு பொருள் அதன் இயல்பு நிலைக்கு திரும்பவோ அல்லது இடப்பெயர்ச்சி நடைபெறும் திசையை நோக்கி நகரவோ இல்லை, எதுவுமே பண்ணலை, எதை பண்ணாலும் அது அப்படியே இருக்குது, அந்த பொருளுக்கு பேர் தான் நடுநிலையான சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, முக்கியமான செய்தி. பொருளினுடைய முழு எடையை செயல்படக்கூடிய புள்ளியே பொருளினுடைய ஈர்ப்பு மையம். ஏற்கனவே சொன்னோம், முழு எடையும் செயல்படக்கூடிய பொருளினுடைய ஈர்ப்பு மையம். நிலைப்பு சமநிலை மற்றும் நிபந்தனை மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொருளினுடைய நிலையான சமநிலை கீழ்கண்ட 2 நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது. ஒன்று ஃபஸ்ட்டு பாருங்கள், உடலினுடைய ஈர்ப்பு மையம் குறைந்தபட்ச உயரத்தில் இருக்க வேண்டும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, பொருளினுடைய ஈர்ப்பு மையம் வழியே செல்லும் செங்குத்து கோடு பொருளுக்கு இடைப்பட்ட வழியே செல்ல வேண்டும். ஓகேங்களா, ஒரு பொருளினுடைய ஈர்ப்பு மையம், இப்போ எல்லாத்துக்குமே ஒரு இதயம்னு ஒரு பொருள் உண்டு, நமக்கும் ஒரு ஈர்ப்பு மையம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு மையம் உண்டு, புவி ஈர்ப்பு மையம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த பொருள் ஈர்ப்பு மையத்தை செல்லக்கூடிய செங்குத்து கோடு செங்குத்தாக போகணும், ஒரு நிலையான கோடு வந்து செங்குத்தாக போகணும், அதுக்கு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உராய்வு. இந்த மின்னோட்டத்தில் உராய்வு மின்னோட்டம்னு சொல்லுவோம், நம்ம டைனமோலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த உராய்வை பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஒரு பொருளை ஒரு பரப்பின் மீது நகர்த்தவோ அல்லது நகர்த்த முயற்சிக்கவோ முயன்றால் அப்பொருள் மேற்பரப்பின் வழியே உள்ள பிணைப்பால் இயக்க
இயக்க தடுக்கப்படுகிறது. இதை எதிர்ப்பு தான் உராய்வு விசைன்னு சொல்கிறோம். சரிங்களா, நல்லா கவனிங்க. ஒரு பொருள் பரப்பு, ஒரு குறிப்பிட்ட பரப்பில் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை நான் நகர்த்தவோ அல்லது நகர்த்த முயற்சிக்கவோ முயன்றால், அதை நகர்த்த முயற்சிக்கணும்னு யோசிச்சுன்னா மேற்பரப்பின் இடையே உள்ள பிணைப்பால் அது இயக்கம் தடுக்கப்படுகிறது. ஓகேங்களா, அந்த தடுக்கப்படக்கூடிய இயக்கம் தான் உராய்வு விசைன்னு சொல்கிறோம். பெரிய ஒரு தேர் இருக்குது, 10 பேர் சேர்ந்து தான் தேரை இழுக்க முடியும். அது உராய்வு திசைக்கு எதிர் திசை. அதை நம்ம தள்ளும் பொழுது அது அந்த பூமியில் ஏற்படக்கூடிய ஈர்ப்பும் அதனுடைய நிலைத்தன்மையும் போட்டு நகராமல் இருக்கும். அதுக்கு பேர் தான் உராய்வுன்னு பேர், பிணைப்புன்னு பேர் அதுக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பின் மீது நகர முற்பட்டு, நல்லா பாருங்கள், ஒரு பொருள் மற்றொரு மேற்பரப்பின் பூமி இருக்குது, அதுக்கு மேலே மேற்பரப்புன்னு நம்ம நகரன்னு வச்சுக்குவோம். நகர முயற்சிக்கும் போது உண்மையில் இயக்கம் என்னும் தொடங்காத போது செயல்படும் எதிர்விசை நிலையான உராய்வுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக ஒரு பொருள் காரை ஸ்டார்ட் பண்ணாமலே நம்ம தள்ளுறோம்னு சொல்கிறோன்னு வச்சிங்களேன், அதுக்கு பிறகு எதிர்விசையாக அந்த உராய்வுனா உராய்வால் பிணைக்கப்பட்டு பூமியில் இருக்கக்கூடிய பொருள் எதிர்விசை கொடுத்து தள்ளுறோம் பற்றிலாம் போகுதுன்னு. ஓகேங்களா, ஒன்றின் சார்பு தழுவல் உருளல் என்று உராய்வை பற்றி சொல்லலாம். தழுவல் மற்றும் உருளல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மற்றொன்றின் மீது பரப்பு இயக்கவியல் அல்லது இயக்க பின்னம் என்று அழைக்கப்படுகிறது. நல்லா பாருங்கள், மற்றொன்றின் மீது பரப்பம் இயக்கவியல் அல்லது இயக்க பின்னம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளை இயக்கம் சென்றால் அதுக்கு பேர் அதுமா இயக்க பின்னம்னு சொல்கிறாங்க. உராய்வு விசையானது தொடுபரப்பை பொறுத்ததல்ல. நாம் தொட்டு நம்ம வண்டியை தள்ளுறோம் இல்லையா, அதை பொறுத்ததல்ல. அந்த பூமியில் இருக்கக்கூடியதும் அந்த இருக்கக்கூடிய சக்கரத்தை பொறுத்து அமைந்துள்ளது. இயக்க உராய்வு நிலையில் உராய்வை விட குறைவானதுன்னு சொல்கிறேன். நல்லா பாருங்கள், இயக்க உராய்வு நிலையானது உராய்வை விட குறையானது. ஓகேங்களா, இப்போ இயக்கிற ஒரு வண்டியை அது உராய்ந்து பூமியில் சென்று தான் உராய்ந்து தான் செல்கிறது. அது எதுக்கு இருக்கும், அந்த இயக்க நிலைக்கும் உரை நிலைக்கும் குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ உராய்வினுடைய நன்மைகள் மற்றும் தீமைகள், முக்கியமான செய்தி பாருங்கள். உராய்வின் காரணமாக நடப்பயிற்சி சாத்தியமாகிறது. உண்மை தானே, வேக வேகமாக நடக்கிறோம், நம்முடைய கால் வேகமாக நடக்குது, பூமியில் உராயுது. ஓகேங்களா, இயக்கத்தின் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு பட்டைகளின் மூலமாக இயக்கம் நடத்தப்படுகிறது, உராய்வின் மூலமாக சாத்தியமாகிறது. ஓகேங்களா, என்னது, இப்போ மோட்டார்ஸ் எல்லாம் இயங்குது இல்லையா, அது இருக்கக்கூடிய பட்டைகளின் மூலமாக தான் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. பிரேக் உராய்வினுடைய அடிப்படை செயல்பாடுகள் ஆகும். ஓகேங்களா, பிரேக் என்பது உராய்வினுடைய அடிப்படை செயல்பாடு. வண்டி போய்கிட்டே இருக்குது, அந்த பிரேக் என்பது உராய்வு கொடுத்தா தான் அந்த சக்கரத்தை நிறுத்துகிறது. அதனால தான் ஓய்வு நிலைக்கும் ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க நிலைக்கு மாற்றுவதற்கு பிரேக் பயன்படுத்தப்படுகிறது. உராய்வினால் தொடும் இயந்திரங்களுடைய பாகங்கள் தேய்மானம் ஏற்படுகிறது. இதனால் அவர்களுடைய ஆயுட்காலம் குறைகிறது. உண்மைதான, அடிக்கடிக்கு பிரேக் போட்டால் வண்டியினுடைய தேய்மானம் அதிகமாகும், அது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ உராய்வு குறைக்கும் முறைகள் அதை பற்றி சொல்கிறோம். உராய்வில் எப்படி குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. மெருகூட்டல், உயவு, சரியான பொருளை தேர்வு செய்வது, இந்த கிரீஸ் வைக்கிறது, எண்ணெய் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது, இதையெல்லாம் பொறுத்து பார்த்தோன்னா இந்த மெருகூட்டி அதை செயல்பாடுகளை செய்வதில் அந்த உராய்வை நம்ம குறைக்கலாம். அடுத்தது பந்து தாங்கிகளை பயன்படுத்தி உராய்வை ஓரளவுக்கு குறைக்கலாம். பேரங்கி சொல்கிறோம் இல்லைங்களா, பந்து தாங்கிகள், அதை பயன்படுத்தி சொல்கிறோம். வெர்க்கு, எர்ஜின் அவுட் போனர், இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம உராய்வை குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒர்க், வேலை அப்படின்னா என்ன, இயக்கத்தில் முக்கியமான பொருள் என்ன வேலை. ஒரு பொருளின் மீது விசை செலுத்தி இடப்பெயர்ச்சி அடையும் பொழுது செய்யப்பட்டது தான் வேலை. ஓகேங்களா, ஒரு பொருள் ஏ என்ற பொருள் இங்கேருந்து இங்கே மாறுதுன்னு வச்சுக்கோயேன், இங்கேருந்து இங்கே பொருள் மாறுவதற்கு நாம் ஒரு வேலையை செய்து தள்ளி வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் சரி வேலை. வேலை என்பது விசையின்ட்டு இடப்பெயர்ச்சி, அது கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு, அது எவ்வளோ தான் இடப்பெயர்ச்சி ஆகிருக்குது, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா, இதோட எஸ்ஐ அலகுன்னு அப்புறமா ஜூல்னு சொல்லுவோம். அதனுடைய ஃபார்முலா பாருங்கள், இந்த கிலோகிராமு மீட்டர் ஸ்கொயர் வரும், மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு செகண்ட் இன்வெர்ஸ்னு வரும். சரிங்களா, இந்த வார்த்தையை மட்டும் நான் பார்த்துங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்து பாருங்கள், நேர்மறையான வேலை. அடுத்து நான் பார்க்க போகிறது நேர்மறையான வேலை எப்படின்னு பார்க்க போகிறோம். நேர்மறையான வேலை முடிந்தது. நல்லா பாருங்கள், நேர்மறை வேலை என்பது விசை இடைப்பெயர்ச்சிக்கு இணையாக இருப்பதாகும். ஒரு நேராக நடக்கூடிய வேலை. நாம் எவ்வளோ பண்ணுவோம், ஃபோர்ஸு எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ பொருள் அந்த அளவுக்கு நகரும், அதான் விஷயம். அதாவது இடப்பெயர்ச்சியினுடைய திசையில் இருக்கும். உண்மைதானே, கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செய்யப்பட்ட எதிர்மறையான வேலை. ஓகேங்களா, வேலை எதிர்மறை வேலை என்பது விசை இடப்பெயர்ச்சிக்கு எதிரானதாக என்பதுலாம். ஓகேங்களா, எதிர்மறையான வேலை. ஓகேங்களா, ஒரு பொருள் வருது, அதை தடுத்து நிறுத்துகிறோம், அப்போ அது இடப்பெயர்ச்சிக்கும் விசைக்கும் எதிர்மறையாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், பூஜ்ஜிய வேலை, அந்த வார்த்தை பாருங்களேன்,
விசையானது இடப்பெயர்ச்சிக்கு செங்குத்தாக இருந்து விசை அல்லது இடப்பெயர்ச்சிக்கு சுழியாக இருந்தால் செய்யப்பட்ட வேலை, அதுக்கு பேர் என்னதுமா? செங்குத்து வேலை, அதாவது பூஜ்ஜிய வேலைன்னு சொல்கிறேன். எந்த ஒரு செயல்பாடும் ஒரு ஓய்வில் இருக்கிற பொருளை இயக்க நிலைக்கு மாற்றும் பொழுது எந்தவித விசையை நம்ம செலுத்தலை அப்படின்னா அதுக்கு பேர் வேணும் பூஜ்ஜிய வேலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆற்றல். வேலைக்கு அப்புறம் என்னதுமா? ஆற்றலை பற்றி சொல்கிறோம். ஒரு பொருளால் செய்யப்படும் வேலையை செய்யும் திறன் அதனுடைய ஆற்றல்னு அர்த்தம். ஒரு பொருளால் செய்யப்படும் வேலையை செய்யும் திறன், அதுக்கு பேர் என்னது? ஆற்றல்னு அர்த்தம். சரிங்களா? ஆற்றல் என்பது ஒரு ஸ்கேலார் அளவு. இது எஸ்ஐ அழகுனதுமா ஜூல் மற்றும் சிஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றல். ஓகேங்களா? ஒரு பொருளில் செய்யப்படக்கூடிய வேலையின் காரணமாக உருவாகும் ஆற்றல் எந்திர ஆற்றல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒரு எந்திர ஆற்றல்னா இப்போ ஒரு மோட்டார்ஸ் இயங்குதுன்னு வச்சிங்களேன், அது பெல்ட்டை வச்சு ஒரு பொருள் இயங்குது, அதுக்கு பேர் தான் எந்திர ஆற்றல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இயக்க ஆற்றல். பாருங்கள், இது பாருங்கள், நிறை கொண்ட பொருளின், நல்லா பாருங்கள், எடை இருக்கணும், நிறை இருக்கணும். நிறை கொண்ட ஒரு பொருளின் திசை வேகத்தில் இயங்கும் பொழுது இயக்க ஆற்றல் வருது. பாருங்கள், இது முக்கியமான கொஸ்டின். KE = 1/Z. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், இயக்கம் அப்படின்னா நிறை கொண்ட ஒரு பொருள் திசைவேகத்தில் இயங்கும் எனில் அதுக்கு பேர் இயக்க ஆற்றல். ஓகேங்களா? ஒரு நிறையாக ஒரு வெயிட்டான ஒரு பொருள், ஒரு இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் ஒரு திசைவேகத்தில் நகர்ந்து சென்றால் அதுக்கு பேர் தான் என்னதுமா? இயக்க ஆற்றல் சொல்கிறோம். ஓய்விலிருந்து இயக்கத்தில் வரக்கூடிய ஆற்றல். ஓகேங்களா? இதில் P என்பது நேரியல் உந்தம்னு சொல்லுவாங்க, B². ஓகேங்களா? கீழே பாருங்கள், உந்தம் வந்து இரட்டிப்பு ஆக்கும் பொழுது ஆற்றல் 4 மடங்காகிறது. அப்போ ஒரு பொருளின் கிடைமட்ட வட்டத்தில் இயங்கினால் அந்த இயக்க ஆற்றல் எல்லா புள்ளிகளும் சமமாக இருக்கும். ஆனால் செங்குத்து வட்டத்தில் இயங்கினால் ஒவ்வொரு புள்ளியினுடைய இயக்கம் வெவ்வேறாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஒரு பொருள் கிடைமட்டமாக, இப்போ நம்ம கிடைமட்டம்னா இப்படி கிடைமட்டமாக இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா அது எல்லா புள்ளியிலும் சமமாக இருக்கும். அதுவே செங்குத்து திசையில் இயங்கினால் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். அந்த விஷயம்தான். கீழே பாருங்கள், நிலை ஆற்றல். பாருங்கள், ஒரு பொருளின் தனது அமைவிடத்தின் அடிப்படையில் பெற்றுள்ள ஆற்றலாகும். நிலையாற்றலாகும். நிலையாற்றலாகும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், புவி ஈர்ப்பு புலத்தில் உள்ள ஒரு பொருள், ஓகேங்களா, அதனுடைய மதிப்பும் M, அதாவது M என்பது நிறைன்னு அர்த்தம், G என்பது ஈர்ப்பு மையன்னு அர்த்தம், H என்பது அந்த பொருளினுடைய முடுக்கம்னு அர்த்தம். அந்த பொருள் பெறக்கூடிய முடுக்கம் என்று சொல்வார்கள். இது மேற்பரப்பின் உடலினுடைய உயரத்திற்கு சமமாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? முக்கியமானது. ஒரு பொருளின் கீழ்நோக்கி விழும் பொழுது அதன் நிலையற்ற தொடர்ச்சி ஆற்றல், அதாவது இயக்க ஆற்றலாக மாறுகிறது. மேலேருந்து கீழே ஒரு பொருள் போடுறோம், ஒரே வெயிட்டில் போட்டது தான், ஒரு வெயிட்லெஸ்ஸான பொருள் நம்ம போட்டோம் அப்படின்னா நிலையற்ற ஆற்றல் தான் ஏற்படும். அதுக்கு பேர் தான் அது இயக்க ஆற்றலாக மாறுகிறது. ஆற்றல் அழிவின்மை விதி அல்லது ஆற்றல் அழிவின்மை கோட்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, இயல்பாக நடக்கும். ஓகேங்களா? அது முக்கியமான செய்தி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆற்றல் ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மட்டுமே மாற்ற முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. என்னது? இப்போ இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த வேகமாக தண்ணிகள் வருது, ஒரு அணுக்கருவை பிளக்கின்ற பொழுது அதை நம்ம மின்சாரம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இயக்க ஆற்றலை நம்ம மின்னாற்றலாக மாற்றலாம். எந்திர ஆற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மட்டுமே மாற்ற முடியும். ஒரு தனிப்பட்ட அமைப்பில் உள்ள அனைத்து வகையான ஆற்றல்களும் கூட்டுத்தொகை எல்லா நேரங்களிலும் மாறாமல் இருக்கும். ஓகேங்களா? ஒரு தனிப்பட்ட ஒரு மோட்டார் இப்படி தான் இயங்குதுன்னா அதில் எத்தனை டைம் நம்ம அளவிட்டு ஆற்றலை பார்த்தாலும் அது இந்த கூடுதல்னா இருக்கும், சமமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆற்றல் மாற்றம். சொன்ன பார்த்தீங்களா, வெப்ப எந்திரத்தில் வெப்ப ஆற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது. உண்மை தானே? இப்போ அந்த காலத்தில் ரயில் போகுது இல்லைங்களா, அந்த ரயிலில் நிலக்கரிகளை கொட்டி அந்த ரயிலை என்ஜினை எரிப்பாங்க. அந்த வெப்ப ஆற்றல் தான் நமக்கு என்ன மாறுது? எந்திர ஆற்றலாக மாறி எந்திரத்தை இயக்குகிறதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், மின்விளக்கில் மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றப்படுகிறது. உண்மைதானப்பா? நம்ம லைட்டில் இருக்குது இல்லையா, கரண்ட் தான் கொடுக்குறது, லைட் எரியுது. அப்போது மின்னாற்றல்லாம் வருது, ஒளியாற்றலாக மாற்றப்படுது. நிலக்கரி, எண்ணெய் போன்றவை எரிக்கும் பொழுது வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. வெப்ப ஆற்றல் என்ஜின் இயக்கிறோம். சூரிய மின்கலத்தின், நல்லா பாருங்கள், சூரிய ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. சோலார் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? பாருங்கள், சிதார் வாசிக்கும் பொழுது, கிதார்ங்களா, அந்த கிதார் வாசிக்கும் பொழுது இயந்திர ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறுகிறது. கரெக்டு தானே? இப்போ இயந்திரத்தை அந்த பியானெலாம் வாசிக்கும் பொழுது இயந்திரம் தான், அது ஒளி ஆற்றல் நம்ம காற்றுக்கு இசையாக மாறுகிறது தான் அர்த்தம். ஒளிவாங்கி ஒளி ஆற்றலை மின்வாற்றலாக மாற்றுகிறது. ஓகேங்களா? இந்த ஒளிவாங்கி என்று சொன்னோம் அப்படின்னா இந்த சவுண்டு இதெல்லாம் வைத்து நம்ம மின்னாற்றலை உருவாக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. ஒளிப்பெருக்கி, ஓகேங்களா,
மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றுகிறது. ஓகேங்களா? ஸ்பீக்கர் பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த ஸ்பீக்கர்லாம் என்ன பண்ணுது? ஒளியாற்றலை மின்னாற்றலை வாங்கி நமக்கு ஒளியாற்றலாக தருகிறது. நமக்கு பாட்டெல்லாம் வருது. மின்கலத்தில் வேதியாற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஓகேங்களா? மின்கலம்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். டேனியல் மின்கலம், லெக்லாஞ்சிக் மின்கலம், அதெல்லாம் வந்து வேதியியல் பொருள்லாம் போட்டு கலந்து அது கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம வந்து பேட்டரிலாம் கொண்டு வந்து பாருங்களா, வேதியியல் பொருள்லாம் சேர்ந்து நம்ம கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அதுதான் மின்கலத்தில் வேதியாற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுது, மின்னாற்றலாக மாற்றப்படுது. அதாவது மின்மோட்டாரில் மின்னாற்றல் இயந்திர ஆற்றலாக மாற்றப்படுது. ஓகேங்களா? மின்மோட்டார் இயங்க தான் நம்ம வந்து லாரி, பஸ்ஸு எல்லாமே இயங்குது. அந்த எந்திர ஆற்றல் நம்ம மாறுது, நமக்கு இதுவாக மாறுது. ட்ரெயின் கூட நம்ம கரண்ட்டில் தான் ஓடுது. அதை பற்றி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ரைட். ஆற்றலை பார்த்துட்டோம். அது திறன் பார்க்குறோம். வேலை செய்யப்படும் பொழுது அதனுடைய மின்திறன் என்கிறோம். வேலை என்ன சொல்கிறோம்? மின்திறன் சொல்கிறோம். இதனுடைய எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானி ஜேம்ஸ் வால்ட் என்பவர் இந்த ஜூல் வினாடிக்கு எத்தனையுடைய மதிப்பை வாட்டு என பெயரிட்டுள்ளார். ஓகேங்களா? இதுக்கு பேர் ஸ்கேலார் அளவு. திறன் என்பது பாருங்கள், வேலை செய்யப்படும் வீதத்தினுடைய மின்திறன் தான். அதுக்கு பேர் என்னது? திறன்னு பேர். சரிங்களா? ஒரு வேலை எந்த அளவுக்கு செய்யும் பொழுது அது எவ்வளோ திறன் தேவையோ அதுக்கு பேர் தான் அது மின்திறன் அர்த்தம். ஓகேங்களா? அப்புறங்க எஸ்ஐயினுடைய அலகு, திறனுடைய எஸ்ஐ அலகு என்ன? வால்ட்டுன்னு சொல்கிறார், ஜூல்னு சொல்கிறாரு. அதை இயற்கையாக வால்ட்டு என்று தான் குறிப்பிட்டாங்க. இது பேர் ஒரு ஸ்கேலர் அளவு. ஒரு வால்ட்டு என்பது பாருங்கள் 1 JSன்னு அர்த்தம், ஜூல் பை செகண்ட்னு அர்த்தம். சரிங்களா? ஒரு கிலோவாட் முக்கியமானதுமா 103 வாட்டுக்கு சமம். ஒரு மெகாவாட் 106 வாட்டுக்கு சமம். ஒரு வாட்டு என்பது என்னதுமா? ஒர்க்கு மைனஸ் செகண்டுன்னு சொல்லுவாங்க. அது 1 ஜூல் என்று ஒரு பொருளை தரும். முக்கியமானது, முக்கியமாக பார்த்துங்க. சரிங்களா? அது முக்கியமான பாருங்கள், குதிரைத்திறன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், சக்தியில் அதிகமாக இருந்த 1 HPன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மோட்டார்ஸில் பயன்படுத்தக்கூடிய அந்த பேட்டரிஸ்லாம் அது பாருங்கள் 746 வால்ட்டு கொண்டது. ஓகேங்களா? 1 குதிரைத்திறன். நல்லா பாருங்கள். அது கீழே பாருங்கள், திறன் என்பது வேலை செயல்படும் வீதமாகும். இதனுடைய வேலை டிவைட் பை நேர விகிதத்திற்கும் கணித ரீதியாக இது ஒரு பின்வரும் சமன்பாட்டை நிறைவு செய்கிறது. நல்லா பாருங்கள், முக்கியமான சமன்பாடு. P = ஒர்க்கு பை டைம். சரிங்களா? அருமையான கொஸ்டின், நல்லா முக்கியமான கொஸ்டின். இது வந்து முக்கியமான அடிக்கடி கேட்டக்கூடிய கொஸ்டின். சரிங்களா? இந்த வாட்டு அதிகமாக கேட்டிருப்போம் ஒரு குதிரைத்திறன். அடுத்த விசையிலே பாருங்கள், ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை, புவியீர்ப்பு விசை, நிறைய விசைகள் வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை ஈர்ப்பு விசை என்ற விசையாக ஈர்க்கிறது. கரெக்டு தான். கீழே பாருங்கள், ஈர்ப்பு விசை பாருங்கள், கணித ரீதியாக இது பின்வரும் முறை குறிப்பிடப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க? F = G*M × m/r². ஓகேங்களா? இதில் பாருங்கள், F என்பது ஃபோர்ஸ், விசைன்னு அர்த்தம். G என்பது பாருங்கள் ஈர்ப்பு மாறிலின்னு சொல்லுவாங்க, மாறக்கூடியதுன்னு அர்த்தம். இன்னொரு M என்பது அதனுடைய துகளினுடைய நிறை. ஓகேங்களா? மாசுன்னு அர்த்தம். இன்னொரு என்பது இரண்டாவது தொகையினுடைய நிறை. 2 பொருளை பற்றி சொல்கிறோம். 6 என்பது அவற்றுக்குள்ள எடை. இதில் முக்கியமானது நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இதுவே நியூட்டனுடைய ஈர்ப்பு விதின்னு சொல்கிறோம். அந்த ஈர்ப்புன்னு பாருங்கள், G என்பதனுடைய மதிப்பு முக்கியமானது, அடிக்கடிக்கு கேட்ட கொஸ்டின். 6.67 × 10⁻n m² kg² அர்த்தம். ஓகேங்களா? முக்கியமானது கிலோகிராம் ஸ்கொயர்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி முக்கியமானது பாருங்கள். ஒரு புள்ளி பொருட்கள் இடையே உள்ள ஈர்ப்பு விசையானது அதன் நிறைகளுடைய பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அவற்றினுடைய தொலைவுக்கு இருமடியில் ஏறுதகவில் இருக்கும். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட். இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசையானது அவற்றின் நிறைகளுக்கினுடைய பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ ரெண்டு ஓகேங்களா? M × M இதுக்கு நேர்த்தகவில் இருக்குமா? சரிங்களா? M × M நேர்த்தகவில் இருக்குமா? அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவு டிஸ்டன்ஸுக்கு எத்தனை இருக்கும்? எதிர்த்தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுனா எதிர்த்தகவல், நேர்த்தகவல் இதுக்கு எதிர்த்தகவல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து பாருங்கள், ஈர்ப்பு விசை. ஓகேங்களா? புவியை நோக்கி தடையின்றி விழும் பொருளினுடைய திசைவேகம் அதிகரிக்கும் விதமே புவியீர்ப்பு முடுக்கம் எனப்படும். இதான் முக்கியமானதுமா. புவியை நோக்கி தடையின்றி விழ, எந்த ஒரு பொருளும் தடையின்றி மேலேருந்து கோபுரத்துலேருந்து போகிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய திசைவேகம் புவியீர்ப்பு முடுக்கம் அடைகின்ற பொழுது பின்வரும் குறியீட்டை பெறுகிறது. அப்போ G = mg/r² சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமான தலைப்பு, இதை மட்டும் நல்லா பார்த்துங்க. M என்பது புவியினுடைய நிறை, RE என்பது புவியினுடைய ஆரம். ஓகேங்களா? முக்கியமான செய்தி. சரிங்களா? அடுத்து பாருங்க, புவியின் மேற்பரப்பில் Gயினுடைய மதிப்பு என்னது பாருங்க, கிராமினுடைய மதிப்பு 10 m/வினாடி². ஓகேங்களா? அந்த செய்தி பாருங்கள். சந்திரனுடைய அந்த ஜூலுடைய மதிப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1க்கு 6 பங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபேக்ட் கொஸ்டின். இதுதான் நமக்கு வினாவாக கேட்பான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ஈர்ப்பு மையத்தினுடைய மாறுபாடு. ஓகேங்களா? ஈர்ப்பு மதிப்பினுடைய மாறுபாடு எப்படி இருக்கும்? புவியினுடைய மேற்பரப்பின் மேலே செல்லும் பொழுது
புவியினுடைய முடுக்கம் குறைந்து கொண்டே செல்கிறது. கரெக்டாக இங்கேருந்து வளிமண்டல அழுத்தம் நமக்கு இல்லை, மேலே செல்கின்ற பொழுது அந்த அமைப்பு குறைந்து கொண்டே செல்கிறது. கீழே பாருங்கள், நாம் புவியினுடைய மேற்பரப்புக்கு கீழே செல்லும் பொழுது புவியினுடைய மையத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் ஏற்பட்டதால் முடுக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. மேலிருந்து கீழே வரும்போது முடுக்கம் ஏற்படுது, முடுக்கம் குறைந்து கொண்டே வருது. புவியினுடைய சுழற்சி இயக்கம் அதிகரிக்கின்ற பொழுது அதனுடைய ஜூலினுடைய அந்த இதனுடைய மதிப்பு என்ன சார் இருக்கும், அந்த முடுக்கத்தினுடைய மதிப்பு என்ன சார் இருக்கும்னா குறையும் அர்த்தம். கீழே பாருங்கள், புவியினுடைய சுழற்சி இயக்கம் குறையும் பொழுது அதனுடைய ஜி மதிப்பு என்ன பண்ணுது, அதிகரிக்கும். மேலே போனால் குறையுது, கீழே வந்து அதிகரிக்குது. நிலநடுக்கோட்டின் துருவ பகுதியை நோக்கி செல்கின்ற பொழுது அந்த மதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். அது முக்கியமான செய்தி தான். புவி தனது அச்சில் தன்னைத்தானே சுற்றுகின்று நிறுத்தினால் பூமத்திய ரேகையினுடைய எண் மதிப்பு அதிகரிக்கிறது. அதன் விளைவாக அங்கு படுத்துள்ள பொருளினுடைய எடை அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, புவியீர்ப்பு மையத்தை சுற்றுகின்ற பொழுது அந்த புவியீர்ப்பு மையம் தான் நமக்கு அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த உந்தத்தினுடைய மாது வேறுபாடு பாருங்கள், ஜியினுடைய மதிப்பு புவியீர்ப்பில் இருந்து உயரம் ஆழம் செல்ல செல்ல, புவியீர்ப்பு ஆழம் செல்ல செல்ல ஜி குறைகிறது. ஓகேங்களா, துருவ பகுதிக்கு செல்லவில்லை அதிகபட்சமாக ஆகிறது. பூமத்திய ரேகை என்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, பூமியுடைய நடுநிலை கோடு, அந்த ரேகைக்கு வரும்பொழுது ஜி என்ன பண்ணுது, ஜி வந்து ஒரே அச்சரேகையில் இருக்குது. இது வந்து என்ன பாருங்கள், அதாவது சுழி ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பூமியை நோக்கி நோக்கி உள்நோக்கி வருகின்ற பொழுது அந்த மதிப்பு சுழி ஆகிறது. பூமியினுடைய கோண வேகம் அதிகரிக்கின்ற பொழுது அந்த திசை புவியினுடைய அந்த கோணம் அதிகரிக்கும் பொழுது அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. புவியினுடைய கோண மதிப்பு அதன் தற்பொழுதைய மதிப்பை போலவே 17 மடங்கு அதிகம். இம்பார்ட்டன்ட் செய்தி. இதை தான் நமக்கு போன 2022 காலத்தில் கேட்கப்பட்ட வினா. பூமத்திய ரேகையில் அதனுடைய மதிப்பு என்ன இருக்கும், நிலநடுக்கோட்டில் அதன் மதிப்பு என்ன இருக்கும், இதுதான் கேள்வி. அடுத்து பாருங்கள், ஈர்ப்பு மையம். முக்கியமான செய்தி பாருங்கள், ஒரு பொருளினுடைய முழு எடை செயல்படும் போல் தோன்றும் புள்ளியில் பொருளினுடைய ஈர்ப்பு மையம் எனப்படும். நல்லா பாருங்கள், ஒரு பொருளினுடைய முழு எடையும் செயல்படுவது போல் தோன்றும் புள்ளி அதனுடைய ஈர்ப்பு மையம்னு சொல்கிறோம். ஒரு பொருள் இங்கே இருக்குது, அந்த பொருள் முழுவதுமாக எந்த இடத்துல செயல்படுதோ அதுக்கு பேர் தான் அதனுடைய ஈர்ப்பு மையம்னு சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, மேலேருந்து கீழே போடுறோம், ஒரு பொருளுக்கு கீழே நேராக பூமியை நோக்கி வருது, அந்த பொருளுக்கு ஈர்ப்பு மையம் எதுனா பூமின்னு அர்த்தம். அப்போ பூமியினுடைய விசை, அதுக்கு பேர் ஈர்ப்பு விசைன்னு சொல்கிறாங்க. அது முடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது சி வந்து நமக்கு குறையுதுன்னு பார்த்தோம். அதன் மதிப்பு என்ன இருக்கும், 9.8 மீட்டர் வினாடி ஸ்கொயர்னு பார்த்தோம். புவியீர்ப்பு முடுக்கம் பொருளினுடைய வடிவம், அளவு, நிறை ஆகியவற்றை சார்ந்ததல்ல. நல்லா பாருங்கள், இந்த புவியீர்ப்பு முடுக்கம் புவி ஈர்ப்பு மையம் அதெல்லாம் இது சார்ந்தது கிடையாது. காரணம் என்னென்னா, எந்த பொருள் இந்த பூமியில் இருந்தாலும் புவி ஈர்ப்பு பொருள் இழுத்து கொள்ளுமே தவிர எதையும் ஆகாயத்திற்கு அனுப்பாது. இது முக்கியமான செய்தி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எடையை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எடை பாருங்கள், ஒரு பொருளானது புவியினுடைய மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுகின்ற பொழுது அதனுடைய விசையை தான் எடைன்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட்டு. அப்போ சுருளினுடைய தராசு மூலம் அளக்கப்படுகிறது. பார்த்தோம், நமக்கு இது நிலையானது அல்ல, மென்மேலும் இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டே வருகிறது. இதுக்கு பேர் தான் எடைன்னு அர்த்தம். இப்போ லிப்லெட்டில் ஒரு பொருளுடைய எடை பாருங்களேன், சரியாக இருந்தால் சீரான வேகத்துடன் கீழ் நோக்கி நகர்வதால் இந்த பொருளினுடைய தோற்ற எடை உண்மையானது என எடைக்கு சமம் சொல்கிறாங்க. சரிங்களா, லிப்ட் என்று சொல்லக்கூடிய முடுக்கம் உடனே மேலே சென்றதால் ஒரு பொருளினுடைய வெளிப்படையான எடை, உண்மையான எடை அதிகமாக இருக்கும். அதாவது R = m/g+a சொல்கிறோம். இப்போ ஒரு மின்தூக்கி அப்படின்னா அந்த இது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை பாருங்கள். மின்தூக்கி என்பது முடுக்கத்தின் போது செல்கிறது. இதனுடைய பொருளினுடைய தோற்ற எடையினுடைய குறைவாக இருக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு என்னது, G-A. அங்கே ப்ளஸ்ஸு, இது மைனஸ், அவ்வளோதான். மின்தூக்கி கயிறு அருந்தால் புவியீர்ப்பு விசையின் தாராளமாக விழும். இதனுடைய லிஃப்ட்டு ஒரு பொருளினுடைய எடை 0 ஆகும். லிஃப்ட்டு போய்கிட்டே இருக்குது, சாதாரணமாக அந்த கயிறு அருந்துச்சுன்னா நேராக பூமியை நோக்கி தான் இறக்கும். பூமியின் ஈர்ப்பு விசை கரெக்டாக இருக்குதுன்னா அந்த முடுக்கம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, 0 மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, கீழே பாருங்கள், கீழே செலுத்தும் பொழுது புவியீர்ப்பு முடுக்கத்தை விட லிஃப்டினுடைய முடுக்கம் அதிகமாக இருப்பதால் லிஃப்டில் உள்ள பொருளினுடைய லிஃப்டினுடைய கூரை தொட்டு கொண்டு செல்கிறதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ கீழே இருக்கிறத விட லிஃப்டினுடைய முடுக்கம் நம்ம அதிக செலுத்தினால் தான் பூமியிலிருந்து லிஃப்ட்டு 3 மாடிக்கு நமக்கு போகுது. அப்படி போகின்ற பொழுது அந்த கூரையை தொட்டுக்கொண்டே போகிறதால தான் அது நமக்கு நிலையாக கொண்டு போய் சேர்க்கும். இதுக்கு பேர் தான் புவியீர்ப்பு முடுக்கம். பூமியிலிருந்து ஒரு பொருள் முடுக்கமடைந்து ஆகாயத்திற்கு செல்ல வேண்டும், அது மட்டும் தான் முக்கியம். கீழே பாருங்கள், இப்போ கோள்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இயக்கத்தை பற்றி விஷயம் பார்க்கும்போது கோள்கள் பாருங்கள், துணைக்கோள்கள் பாருங்கள். கோள்களை சுற்றி வரும் வான்பொருட்கள் செயற்கைக்கோள் எனப்படும். சரிங்களா, சந்திரன் பூமியின் இயற்கையான செயற்கைக்கோள், அதாவது துணைக்கோள்னு சொல்லுவாங்க. அதாவது இன்சான்ட் பி, ஓகேங்களா,
பூமியினுடைய செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே பாருங்கள், செயற்கைக்கோளினுடைய வேகம் அதன் நிலை சார்ந்திருப்பதில்லை. புவியினுடைய மேற்பரப்பில் அருகில் சுழலும் ஒரு செயற்கைக்கோள் தன்னை சுற்றி சொல்லக்கூடிய காலம் 84 கிலோமீட்டர், 84 நிமிடங்கள் மற்றும் அதனுடைய வேகம் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வினாடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செயற்கைக்கோளில் 2 வகைப்படும். ஒன்று புவி நிலையான செயற்கைக்கோள், இன்னொரு துருவ செயற்கைக்கோள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிட்ட பாருங்கள், கெப்லர் லா முக்கியமான கொஸ்டின். கெப்லர் விதியை பற்றி நம்ம இயக்க விதியை பற்றி பார்க்க போகிறோம். அனைத்து கோள்களும் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருகின்றது. சூரியனை சுற்றுவட்ட பாதையில் குவியத்தின் ஓய்வில் உள்ளது. கரெக்டு தானே? இப்போ சூரியன் யாரையும் சுற்றவில்லை, சூரியனை சுற்றி தான் இந்த 8 கிரகங்களும் சுற்றி வருகிறது. சூரியன் தன்னைத்தானே மட்டும் சுற்றி வருகிறது, அது குவியத்தில் மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சூரியன் குவியம் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இது இப்போ ஒரு நீள்வட்ட பாதையில் இருக்குது, நடுப்பகுதி தான் நம்ம குவியம்னு சொல்லுவோம். சரிங்களா? இது நமக்கு வந்து இப்போ மேக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? எக்ஸ் அமைப்பு, ஒய் அமைப்பு, நீள்வட்ட பாதையில் இது குவியத்திலே உள்ளது அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரல் பாயிண்ட். சரிங்களா? இது சுற்றி வருது. இப்போ பாருங்கள், சூரியனை சுற்றியுள்ள ஒரு கோளினுடைய சுழற்சி காலத்தினுடைய வர்க்கம் சூரியனின் கோளில் உள்ள தொலைவின் கனசதுரத்திற்கு சமமாக இருக்கும். அது சுற்றி வருது பார்த்தியா? இப்போங்க இப்படியே பூமி வந்து சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய முடுக்கம் ஸ்கொயர்னால் இது வந்து நான் இருக்கான் கியூபாக இருக்குன்னு சொல்ல வர்றது, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? கீழே பாருங்கள், அடுத்து பாருங்கள், ஜீனோஸ்டர் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோளை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு செயற்கைக்கோள் புவி தன்னைத்தானே மற்றும் திசைவேகத்தை, அதாவது மேலிருந்து கீழாக சுழல்கிறது. அப்போ இதனுடைய பூமி தனது அச்சை பற்றி சுழல்கிறது. ஓகேங்களா? தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் காலத்திற்கு சமமான சுழற்சி காலத்தில், அதாவது 24 மணி நேரத்தில் செயற்கைக்கோள் பூமியை சார்ந்து நிலையானது தோன்றும். அத்தகைய செயற்கைக்கோள் என்ன பண்ணாங்க? லிஸ்டோர் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள். ஓகேங்களா? லியோஸ்டனிர் என்று சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய செயற்கைக்கோள் பாருங்கள் 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை சுற்றி வருகிறது. பூமி நிலையான செயற்கைக்கோள் சுற்றுவட்டை பாதையை கோளப்பாதை என்று அழைக்கிறது. ஓகேங்களா? அப்போ துருவ செயற்கைக்கோள் சுமார் 800 கிலோமீட்டர் ஓகேங்களா தூரத்தில் துருவ பகுதியில் புவியை சுற்றி வருகிறது. இந்த செயற்கைக்கோளினுடைய கால அளவு 84 நிமிடங்கள். இதை தான் சொல்ல வராரு. சரிங்களா? ரைட்டு. கீழே பாருங்கள், வானிலை முன்னறிவிப்பு என்று செயல்படுத்தப்படுகிறது. விடுபடு கோணம்னு சொல்கிறாங்க. விடுபடு கோணம் பூமியிலிருந்து சூரியன் எவ்வளோ தூரம் விடுபட்டிருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம். புவியினுடைய ஈர்ப்பு புலத்திலிருந்து விலகி செல்ல பொருளுக்கு அளிக்கப்பட வேண்டிய பொருளின் குறைந்தபட்ச திசை வேகம். சரிங்களா? அது வெளியேறும் வேகம். அப்போ பூமியினுடைய மேற்பரப்பில் உள்ள மொத்த மதிப்பு என்ன இருக்கும்? 11.2 கிலோமீட்டர். இதுதான் முக்கியம் நமக்கு. அப்போ V = ESP × √2gm × r என்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருப்பாங்க. இது விடுபடு கோணம், அடிக்கடிக்கு கேட்ட வினா. சரிங்களா? முக்கியமாக பார்த்துங்க. ஒரு செயற்கைக்கோள் சுற்றுவெற்ற பாதை ஒரு வேகம் பாருங்கள். பாருங்கள், செயற்கைக்கோள் சுற்றுவெற்ற வேகம். ஓகேங்களா? அதனுடைய நிறையை சார்ந்தது அல்ல. அதனுடைய ஆரம் சுற்றுவட்ட பாதையில் சுழலும் வெவ்வேறு நிறைகளை கொண்ட செயற்கைக்கோளை சுற்றுவட்ட பாதையில் நிலையாக கொண்டுள்ளது. ஓகேங்களா? அப்போ புவியினுடைய மேற்பரப்பில் நல்லா பாருங்கள், ஒரு செயற்கைக்கோள் சுற்றுவட்ட பாதையில் மேலும் சுற்றுவட்ட பாதையின் ஆரத்தை அது புவியின் மேற்பரப்பில் இருந்து செயற்கைக்கோளுடைய உயரத்திற்கு செல்கிறது சார்ந்தது. சுற்றுவட்ட பாதையினுடைய ஆரம் அதிகமாக இருந்தால் சுற்றுவட்டத்தினுடைய வேகம் குறைவாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கம்மா, இங்கே இருக்குது ஒரு சூரியன், ஒரு பூமியை சுற்றி நிலா சுற்றி வருகிறது துணைக்கோள்கள். அப்படி பூமியை சுற்றி நிலா சுற்றுக்கோள் வருகின்ற பொழுது அந்த சுற்றுவட்ட பாதை குறைவாக இருந்தால் அதனுடைய வேகம் அதிகமாக இருக்கும். சுற்றுவட்ட பாதை நீளமாக இருந்தால் வேகம் குறைவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ செயற்கைக்கோளினுடைய இந்த புரட்சியினுடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான செய்திகள் தான். ஒரு செயற்கைக்கோள் தன்னைத்தானே சுற்றி வர முடித்து கொள்ளும் நேரம் அதனுடைய சுழற்சி காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ரைட்டு. அது பாருங்கள், செயற்கைக்கோள் சுழற்சியினுடைய காலம் பூமியினுடைய மேற்பரப்பில் செயற்கைக்கோளின் உயரத்தை பொறுத்து அதிகரிக்கிறது. அப்போ புரட்சியினுடைய காலகட்டத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அது சுற்றி வரக்கூடிய காலகட்டத்தை 1 மணி 24 நிமிடங்கள், அதாவது 84 நிமிடங்கள் என வரையறுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுதான் முக்கியம். இதை தொடர்ந்து பொருளினுடைய பண்புகள் எப்படி இருக்கும், பொருளினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதை தொடர்ந்து இயக்க விதிகள், மின்சாரத்தையும் காந்தத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.